ஹே ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேர்ஸ்டே. இன்றைக்கி வெளியில் வெதர் 13 டிகிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடு பண்ணோன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சப்பாத்தி பண்ணலாம், அதாவது பராத்தா பண்ணலாம் சொல்லிட்டு அதை நல்லா வேக வச்சு கிளாஸ் வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேங்க. அதில் கேரட்டு, வெங்காயம், ஜீரா பவுட்ரு, சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டு கோதுமை மாவு போட்டு நல்லா தண்ணியே ஊற்ற வேணாங்க. அந்த இதை வச்சு நல்லா பசைஞ்சிங்கன்னா நல்லா பசைஞ்சிக்கும். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு முடிச்சுட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டை ஆற்றி கொடுங்கன்னு சொல்லி பூஸ்ட்டை கையில் கொடுத்துட்டு அவங்க தான் ஆற்றி கொடுத்தாங்க. இது நெய்யிலே போட்டு மாற்றி மாற்றி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட் ஆயிரும். சரியாக வீடியோ எடுக்கலைங்க, அவளுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு எக்கையும் வச்சு கொடுத்துட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டா. எக்ஸாம் முடிஞ்சோடனே என் ஹஸ்பண்ட் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து தான் அதுவுமே சாப்பிட்டா. இன்றைக்கி வர மேடம்க்கு ஃபோட்டோ ஷூட் வேறு, காரும் வந்தாச்சு, அவங்களும் கிளம்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு டீயை போட்டுட்டு அவங்களுக்கும் இந்த பராத்தா தான் பண்ணியிருந்தேன். இந்த பொத்தனாப்பில் அப்படி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தின்னமாகவும் இருந்துச்சு. 2 இது சாப்பிட்டாலும் நல்லா வயிறு கம்முன்னு இருக்குங்க. கரெக்டாக நான் போட்ட மாவுக்கு 7 இது வந்துச்சுங்க. என் பொண்ணுக்கு 2, இவருக்கு 2, எனக்கு 2, என் பொண்ணுக்கு 1, சின்ன பொண்ணுக்கு. என் பொண்ணு அவங்க அப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா, பயம்படுத்துகிற மாதிரி ஒளிஞ்சு நின்று. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, நாங்களும் அப்படி வாக்கிங் கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ.